இன்றைக்கி அன்னாச்சி பழ ஜூஸ் செய்கிறக்காக அன்னாச்சி பழத்தினுடைய தோலையெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. 200 ml டம்ளரில் 1 டம்ளர் கோபுரமாக இந்த அன்னாச்சி பழத்தை அளந்து எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கொஞ்சமாக தூளுப்பு. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பழத்தினுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்குங்க. நான் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால 2 டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மீதி உள்ள தண்ணியையும் இந்த மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபில்டர் ஆயிடுச்சு. அன்னாச்சி பழம், இஞ்சி, எலுமிச்சை சேர்க்குறதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனை சீராகும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை 2 டம்ளர்லையும் அளந்து ஊற்றிக்கலாம். தேவைப்பட்ட ஐஸ்க்கு போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான அன்னாச்சி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.